எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் விஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் சீரீஸில் எபிசோட் 25 இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்கிப்பர் லிமிடெட். நம்ம ஏன் இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று, ஸ்ட்ராங் ரிவர்சல் நடந்திருக்கு. ரெண்டாவது, நல்ல வால்யூம் இருக்குது. மூணாவது, ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது மூணு எப்படி இருக்குன்றதை நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் பயனுள்ள தகவல் வந்து சேரும். வாங்க நம்ம சார்ட்டில் போய் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். tradingview.comல இருக்கும். ஸ்கிப்பர் லிமிடெட் டே சார்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய சார்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு லெவல் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த ஸ்ட்ராங் ரிவர்சல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்ட்ராங் ரிவர்சல், ரெண்டாவது பாயிண்ட் நல்ல வால்யூம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். மூணாவது ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லெவல்ஸ் வரைகிறதுக்கு இந்த வீக்லி சார்ட் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த லெவலை வந்து கிராஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2017 நவம்பரில் உங்களுக்கு இந்த லெவல் வந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரு லெவல் அப்படின்னு. இதுதான் இந்த லெவல். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 2024 தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. சரி, நம்ம திரும்ப டே சார்ட்கே போயிடலாம். இப்போ நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் நான் சொன்னேன், தேர்ட் பாயிண்ட்டாக ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா அது இந்த லெவல் தான். சரிங்களா? ரிவர்சல்னு சொன்னது ஏன் இங்கே நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு வருஷமாக 2023 ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இது ஒரு சூப்பரான லெவலாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது இதை தாண்டி இதெல்லாம் போக முடியல. நிறைய வாட்டி ட்ரை பண்ணுச்சு. கடைசியாக நவம்பர் 23 பிரேக் அவுட் நடந்துச்சு. பட் திரும்ப அதால் முடியாமல் கீழே வந்துருச்சு. திரும்பவும் ஜனவரி இந்த வருஷத்தில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பட் இந்த வாட்டி நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகி 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லெவலை கடந்து மேலே 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. கண்டிப்பாக ரொம்ப நாளாக லாங் டேர்ம் வச்சுருக்கவங்க பழைய லெவலுக்கு வரும்போது இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால் அது கீழே வந்திருக்கு. சரிங்களா? திரும்பவும் நம்ம பழைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே இது சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். வியாழக்கிழமை ஒரு ரிவர்சல் நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. கன்ஃபர்மேஷன் கேண்டலும் நல்லா பெருசாகவே விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் வால்யூம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வால்யூம். இதுதான் நான் செகண்ட் பாயிண்ட்டாக சொன்னேன். ரிவர்சல், நல்ல வால்யூம். இது மூணாவது இந்த லைனை பிரேக் அவுட். இந்த மூணு இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக்கை நாம் சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போ நாம் என்ன இதில் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சில டார்கெட்ஸ் இங்கே நம்ம செட் பண்ணி நம்ம காத்திருக்கலாம். இதில் சில இண்டிகேட்டர்ஸ் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஈவன் தோ இட்ஸ் ரிவர்சலாக இருந்தாலும் இன்னும் சில கிராஸ் ஓவர்ஸ் நடக்கலை. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு இப்படி தடுமாறும். இந்த லெவலுக்கு மேலேயே ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் 3 டார்கெட்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். இது ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்குள்ளே திரும்ப வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 285, 284, 238, இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். சரிங்களா? இது ஒரு நல்ல பைசோன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல பைசோன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சில டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் வரும். 320, 330 இந்த ரேஞ்சில் வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 360, அதுக்கப்புறம் 401. இந்த 3 லெவலுக்கு தான் வந்து இது வரும். நம்ம வந்து ஒரு ஃபிபனாசி இதில் போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இன்னொரு விஷயம் இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபிபனாசி சீரீஸில் பார்த்தாலும் கரெக்டாக வந்து இந்த லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு மார்க்கெட். சரிங்களா? இதை உடைக்கும் பட்சத்தில் 618 கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து 340, 335 இந்த லெவலில் வந்து ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். 335, அதுக்கப்புறம் 363 இல்லை 64, 364, 335, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் 401 ஆர் 400 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஓகே 401 ரேஞ்ச் தான் உங்களுக்கு டார்கெட். சரிங்களா? 401 இதுதான் வந்து உங்களுக்கு 3 டார்கெட் நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டார்கெட். இது ஒரு பை ஜோன்.
இல்லை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னா இந்த சப்போர்ட் லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்லையா, இதை ஒட்டி எங்கே வேணாலும் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா இந்த 3 லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சில இண்டிகேட்டர்ஸ் படி இன்னும் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக 100% முடியல. கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த 3ம் உங்களுக்கு ரீச் ஆகும். இது நல்ல பை ஜோன். அவ்வளோதான் இந்த ஸ்டாக்கை பற்றின அனாலிசிஸ். இதான் அதனோட லெவல்ஸ். பை ஜோன் 234 to 284 இந்த 50 ரூபா ரேஞ்சுக்கு உங்களுக்கு தடுமாறி கீழே வந்துச்சுன்னா வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா ரெசிஸ்டன்ஸை ஒட்டி எங்கேயாவது வாங்கலாம். நல்ல மொமெண்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். டார்கெட் 324 ஒரு டார்கெட், 335 கூட நம்ம ஃபெபனாஸில் பார்த்தோம். ஸோ 325 to 330 ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டார்கெட் 363 365, மூணாவது டார்கெட் 400 401. இதுதான் வந்து உங்களுக்கு டார்கெட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் அனலைஸ் பண்ணதில் என்னோடய பார்வையில் இதுதான் என்னுடைய லெவல்ஸ். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ. நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணி அப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். ஓகே நண்பர்களே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை இன்னொரு ஸ்டாக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.